ஸோ நோவாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது when God gave instructions to Noah, அதுக்கு முன்னால் நம்ம ஜெனசிஸ் 1, 2, 3 எல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிகினிங் when the beginning சொன்னால் nobody knows it. நம்ம சயின்டிஸ்ட் கேட்டால் மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் சொல்லுவாங்க. மேபி இட் இஸ் ஸோ from the beginning, because we don't know how to calculate. They may be right, but dinosaur வயசு வந்து ட்ரில்லியன் இயர்ஸ் இல்லை, மில்லியன் இயர்ஸ் இல்லை. Maybe God was in existence trillions and trillions and trillions and trillions of light years ago. I don't know. We don't know. Maybe when we all get to heaven, we can ask Him, Lord, what is your age? That is the powerful thing of the Lord. The Lord God, He says, Adam, Noah, and us, don't worry, I'm your source. இப்போ புரியுதா சோர்ஸ்ன்ற வேர்டுக்கு அர்த்தம் வருது? இப்போ பாருங்க. And supreme over all creation. Supreme over all creation. For through him God created everything in the heavenly realms and on earth. He made the things we can see and the things we can't see, such as thrones, kingdoms, rulers. God, when He said, I am the source and total supply சொல்லும்போது, let the seed germinate அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு தெரியும் என்ன சொன்னா அப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியும். He says, He knows the formula. ஒரு செடியை எடுத்து அது பூமியில் விதைக்கும் போது அது என்ன ஃபார்முலா சொன்னால் அது வரும்னு தெரியும் அவருக்கு. அது அவருக்கு தான் தெரியும். நம்மளுக்கு ஒன்லி ஆக்ஷன் தான். we have to take the seed and put. இது எனக்கு என்ன தெரியுமா இருக்குது, அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இந்த சயின்டிஃபிக் இதெல்லாம் இல்லை. அது இதில் போட்டால் இந்த கம்ப்யூட்டரில் போட்டால் டிசைன் மாதிரி இருக்கும். ஒரு சீடை போட்டு அப்படியே கொஞ்ச நாள் விட்டால் அப்படியே வளர்ந்துட்டு வந்துட்டு காமிச்சா வந்து 2 இலை விட்டுட்டு நிற்குது, அப்புறம் நிறைய அப்படியே இலை விட்டுட்டு வருது. அந்த மாதிரி போட்டு டயக்ராம் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். விசிபிளாக நேற்று பார்த்தேன், ஒரு ஆடோட வெயிட் வந்து 354 கிலோவாம். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஹெவியஸ்ட் கோட். சிங்கத்தோட வெயிட்டோட ஜாஸ்தி. இதை நீங்கள் எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களா? ஹெவிலி ப்ரோட்டீன் கண்டென்ட் வெஜிடபிள்ஸு தங்க சாப்பிட்றத விட அதிகமாக கொடுக்குறானோ. ஏன்னா அது ப்ரைஸ் வின் பண்ணிச்சா அந்த ப்ரைஸோட விலை வந்து 3.54 மில்லியன் டாலர்ஸ். அப்படின்னா அவன் சொல்கிறான் ஒரு ரோல்ஸ் ராய்ஸை விட அதிகமாக. ஒரு ஆடு, இன்றைக்கும் ஆடுங்க இருக்குது, ஏன் நம்ம ஊர்லேயே இருக்குது, 160 கிலோ, 170 கிலோ, 180 கிலோவில் இருக்குது. இதெல்லாம் சும்மா வளர்ப்புக்கு தான் வைக்கிறது. அப்படி சும்மா அதில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. எனக்கு இந்த வியாபாரம்லாம் தெரியாமல் முடிஞ்சா போச்சு, நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன் இந்த விஷயத்தை. ஸோ God, when He says, I am your source அப்படின்னு சொல்லும்போது அவர் தான் உருவாக்கினவர். எல்லாவற்றையும் உருவாக்கி, என்னையும் உருவாக்கி, எல்லாவற்றையும் பூமியும் அதில் எல்லாற்றையும் உருவாக்கி
வைத்தவர் சொல்லுகிறதாவது விதைகள் விதைக்கப்பட்டு அவைகள் வளர்வதாக அப்படின்னு சொல்றாரு. நான் இது படிங்கம்மா. அப்ப 16வது வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாமே அவருக்குள்ளதான் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால he knows what is he doing. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும். இப்ப ரெண்டு காரியங்க பார்க்கிறோம். காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். இப்போ காற்று நம்ம பார்க்க முடியறதில்ல, திடீர்னு பொங்கிட்டு வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நேற்று 2-3 நாள் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, துபாயில் க்ளவுட் சீடிங் பண்ணி விட்டானுங்க. க்ளவுட் சீடிங் பண்ணி விட்டு அடி சமத்தியாக வாங்கி கட்டிக்கிட்டானுங்க. செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் டேமேஜ். அவ்வளோ மாதிரி மழை பெஞ்சு முங்கி போகிற மாதிரி போச்சு. இந்த மாதிரி டேமேஜிங் வேலையெல்லாம் செய்யும். ஆனால் அவரால் எவ்வளவு மழை பெய்யணும், எங்கே பெய்யணும், எல்லாம் செய்யணும், அதை கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுடுவார். ஆனால் அது கெடுக்கிறது நம்ம. ஓகே, இந்த இடத்துல ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகல வஸ்துக்களும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். அங்க கூட காணப்படுகிறவைகள் இருக்குது, காணப்படாதவைகள் இருக்குது. பரலோகத்தில் பூமியிலையும் காணப்படுகிறவர்கள் இருக்குது, காணப்படாதவை இருக்கு. ஜேர்ம்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது நம்மளால, நம்ம கண்ணுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. ஜேர்ம் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டோம்னா தட்ஸ் ஆல்சோ தேர். ரெண்டாவது, பூமியிலும் இருக்குது, பரலோகத்திலும் இருக்குது. காணப்படுவீர்கள், காணப்படாதவைகள் எல்லாத்தையும் அவரால் உருவாக்கப்பட்டது. சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும், கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துரைத்தனங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கென்று எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா, அவரை பிடிச்சி சிலுவையில் நம்ம அடிக்க போகும்போது எவ்வளோ ஹம்பிளாக இருந்திருப்பார். அவர் நினச்சிருந்தா கூட வேக்டர்ஸ் அப்போ முடிச்சிட்ருக்கோம், கதையை முடிச்சிட்ருக்க முடியும். பட் ஹி வாஸ், நான் சம்டைம்ஸ் ஹம்பிளாக உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன், அவர் அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஒன்றுமே செய்திருக்க முடியாது. ஆனால் குவைட்டாக இருந்தார். ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி புத்தி இல்லாமல் போச்சு? அவருடைய பிள்ளைகள் தான் சொல்கிறோம். We don't have that quality of a king of kings. He is very quiet. Okay, இந்த இடத்துல பர்வதத்திலும் மூலமாக காணப்படும் சகல வஸ்துக்களும். ஃபஸ்ட்டே சகல வஸ்துக்கள் அப்படின்னா கிரியேட்டட் திங்ஸ். அதில் தான் அது அடங்கும். விதைகள் நீ வளருவதாக அப்படின்னு சொன்னா அது வளர்கிறதுக்கு சான்சஸ் வளரும். கண்டிப்பாக விசுவாசத்தோடு சொன்னால் வளரும். சிங்காசனங்களானாலும் இங்கே நம்மளும் சிங்காசனத்தை இருக்கிற ஆளுங்களுக்கு கமாண்ட் கொடுக்கலாம். இந்த உலக பிரகாரத்துக்குமா சிங்காசனத்தில் இருக்கிறவங்களுக்கு கமாண்ட் கொடுக்கலாம். கர்த்தத்துவங்களானாலும், துரைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே தான் நம்ம பெரிய ப்ராப்ளமில் மாட்டிக்கிறோம். சில அரசியல்வாதிகளை திட்டி நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிறோம் அவர்கிட்ட. ஏன்னா அவங்களை கொண்டு வச்சது யாரு? இங்கே தான் மாட்டிக்கிறோம், ஏழை விடாமல் மாட்டிக்கிறோம். இது இங்கிலீஷில் வாசிமா. And the things we can't see, such as thrones, kingdoms, rulers and authorities in the unseen world. இங்கே ஒன்று இருக்குது.
சீன் வேர்ல்டில் ஒன்று பார்க்குறோம், அன்சீன் வேர்ல்டில் ஒன்று பார்க்குறோம். அன்சீன் வேர்ல்டில் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான். அவனோட கிங்டத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். Everything was created through him and for him. He existed எல்லாத்தையும் அப்படி பார்க்க போகும்போது அந்த வேர்ல்டில் இருக்கிற பீயிங்ஸையும் அவர் தான் உண்டாக்குனாரு, அவர் தான் கிரியேட் பண்ணார். பிசாசு கேனாட் கிரியேட் ஒன் திங். அவனுக்கு தெரியாது, கிரியேட் பண்ண தெரியாது. அவனுக்கு கெட்டதுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும். He can only destroy. ஆமாம், டெஸ்ட்ராய், கெட்டது சொல்லிக் கொடுக்க முடியும். நீ இப்படி போய் சீரழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிக் கொடுக்க முடியுமே தவிர்த்து, பட் ஹீ கேன் நெவர் கிரியேட் அ திங். ஒரு புல்லை முளைச்சி கொண்டாவே அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டான், செய்ய தெரியாது அவனுக்கு. அவன் அது மாதிரி. ஸோ அவனுக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்முடைய வாயின் சொற்களுக்கு அதை விட பவர் அதிகம். அதனால தான் சொல்கிறோம், வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. வாயை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே, ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வாய் கடிவாளத்தை போட்டு வச்சு, பொல்லாங்கன்னு என்னை விட்டு போக மட்டும் கடிவாளத்தால் என்னை அடக்கி வைப்பேன்னு சொல்கிறேன். பொல்லாங்கன்னு போக மாட்டான், அவன் எப்போவுமே சுற்றிட்டு தான் இருப்பான். எப்போவுமே நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருப்போமா பார்ப்பான். சரி. He existed before anything else. And he holds all creation together. எல்லாத்தையும் இப்படி எல்லாம் இருந்தால் தான் பறவை பறக்கணும், கழுகு பறக்கணும், மிருகங்கள்லாம் பூமியில தான் நடமாடணும்.